ஹாய் பிசினஸ் தான் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஐ ஹோப் யூ ஆல் ஆர் டூயிங் குட். ஸோ இன்னைக்கு வந்து ஒரு முக்கியமான வீடியோ. எஸ், 2025 வந்து நான் துபாய்க்கு வர போறேன். நான் துபாய்க்கு வர ஐடியால இருக்கேன். ஃப்ரெஷர்ஸ், காலேஜ் படிச்சு முடிச்சவங்க, நான் எக்ஸ்பீரியன்ஸ் ஆன ஒரு ஆளு, இதை மாதிரி சொல்லிட்டு ஸ்கிராச்ல இருந்து இந்த வீடியோ வந்து நம்ம பார்க்க போறோம். ஓகேவா? என்னென்ன விசா இருக்கு, அதுக்கு என்னென்ன காஸ்டிங் இருக்கு, என்னென்ன இண்டஸ்ட்ரி இருக்கு, என்னென்ன இண்டஸ்ட்ரியில நிறைய சேலரி கிடைக்கும், என்னென்ன டைப் ஆஃப் விசா இருக்கு, எந்தெந்த ஏரியால போய் நீங்க ஜாப் தேடலாம், எந்தெந்த போர்ட்டல நீங்க தேடலாம், ஏடிஎஸ் ரெஸ்யூம் எப்படி இருக்கு, இந்த மாதிரி சொல்லிட்டு ஃபுல்லா இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். ஓகேவா? சோ வீடியோ போறதுக்கு முன்னாடி மறக்காம ஒரு லைக் பண்ணிடுங்க. வாங்க வீடியோ கூட போலாம். சோ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போறோம்னு வந்து பாத்தீங்கன்னா பேசிக் ரிக்குவயர்மெண்ட்ஸ், அதாவது யூஏஇ வரதுக்கு பேசிக்கா என்னென்ன தேவை அப்படிங்கறது வந்து பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா பாஸ்போர்ட்டுங்க, அதாவது வேலிடிட் 6 மாசம் வேலிடிட் பாஸ்போர்ட் வந்து கண்டிப்பா வேணும். ஓகேவா? செகண்ட் வந்து நம்மளோட நேஷனல் ஐடி, அதாவது ஆதார் கார்டு ப்ரூஃப் வந்து வேணும். மூணாவது வந்து முக்கியமானது பாத்தீங்கன்னா ஒர்க் பெர்மிட் வந்து வேணுங்க. ஓகேவா? நாலாவது வந்து பாத்தீங்கன்னா லேபர் கிளியரன்ஸ் வந்து வேணும். ஓகேவா? அதாவது நீங்க விசிட் விசால வந்து வேலை தேட போறீங்கன்னா உங்களுக்கு பாஸ்போர்ட் மட்டும் இருந்தா போதும். ஓகேவா? இல்ல நான் ஊர்ல இருந்து டைரக்டா எனக்கு வேலை கிடைச்சிருச்சு, நான் இப்படி வர போறேன்னா நீங்க ஒர்க் பெர்மிட் கண்டிப்பா வேணும், லேபர் கார்டும் கண்டிப்பா வேணும். ஓகேவா? இதான் வந்து பேசிக் ரெக்குவயர்மெண்ட்ஸ். ஓகேவா? இப்போ இதே வந்து நம்ம என்ன பார்க்க போறோம்னு வந்து பாத்தீங்கன்னா ரெண்டாவது என்னென்ன டைப் ஆஃப் விசா இருக்குன்னு வந்து பார்க்க போறோம். ஓகேவா? இதுல பாத்தீங்கன்னா ரொம்ப முக்கியமான விஷயம், ஒரு நோட் தான் எழுதி வச்சுக்கோங்க. ஓகேவா? சோ ஃபர்ஸ்ட் என்ன விசான்னு வந்து பாத்தீங்கன்னா விசிட் விசாங்க. ஸோ விசிட் விசா வந்து துபாயில வந்து ரொம்ப காமனான விஷயங்க. அதாவது இந்தியால இருந்து மட்டுமே ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட 2 லட்சம் பேர் துபாய்க்கு விசிட் விசால வேலை தேடி வராங்க. ஓகேவா? ஸோ விசிட் விசா அப்ளை பண்றதுக்கு என்ன ப்ராசஸ் வந்து பாத்தீங்கன்னா உங்க பாஸ்போர்ட் வந்து ஃப்ரண்ட் அண்ட் பேக் காப்பி இருக்கணும். அது மட்டும் இல்லாம உங்க ஆதார் கார்டு இருக்கணும். இப்ப சப்போஸ் உங்களுக்கு வந்து விசிட் விசா வேணும்னா இந்த போட்டிருக்க நம்பருக்கு நீங்க கான்டாக்ட் பண்ணலாம். அவங்க உங்களுக்கு விசிட் விசா எடுத்து கொடுத்துருவாங்க. விசிட் விசா இப்போ வந்து 2 டைப்ல இருக்கு. 30 நாளைக்கு ஒன்று இருக்கு, 60 நாளைக்கு ஒன்று இருக்கு. அதுல உங்களுக்கு எந்த விசா வேணுமோ, உங்களுக்கு பட்ஜெட் எப்படி சூட் ஆகுதோ அது தந்தாப்புல நீங்க எடுத்துக்கலாம். ரெண்டாவது விசா வந்து பாத்தீங்கன்னா ஃப்ரீலான்சர் விசா. அது ஏடா ஃப்ரீலான்சர் விசான்னு சொல்லிட்டு நிறைய பேர் எங்கிட்ட கேட்டிருக்கீங்க. ஃப்ரீலான்சர் விசானா ஒண்ணுமே இல்லைங்க, அதாவது 2 வருஷம் விசா நீங்க ஃபர்ஸ்ட் எடுத்துக்கலாம். அதாவது உங்களுக்கு வந்து நீங்க எந்த கம்பெனி கீழே ஒர்க் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது, நீங்க யாரும் கான்ட்ராக்ட் கீழே ஒர்க் பண்ண வேண்டிய அவசியம் வந்து கிடையாது. 2 வருஷம் விசா உங்க கையில தான் இருக்கும். ஓகே ப்ரோ, இதை எப்படி நாங்க அப்ளை பண்றது அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா அதே நம்பருக்கு நீங்க மெசேஜ் பண்ணா போதும். அவங்க 2 இயர்ஸ் பேக்கேஜ் வந்து கொடுப்பாங்க. ஓகேவா? நீங்க இதுக்கு ஃபுல் காசு கட்ட வேண்டிய அவசியமும் கிடையாது. பாதி காசை வந்து கட்டிட்டு மீதி காசு வந்து மந்த்லி இன்ஸ்டால்மெண்ட்ல கூட நீங்க வந்து கட்டிக்கலாம். மூணாவது விசா வந்து பாத்தீங்கன்னா ஃபேமிலி விசா. நிறைய பேர் வந்து கேட்பீங்க, ப்ரோ நான் என்னோட ஃபேமிலியோட வரணும் ப்ரோ, அதுக்கு நான் எப்படி நான் ஸ்பான்சர் பண்ண முடியும் என்னோட ஒய்ஃபுக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா அதுக்கும் இருக்குங்க. ஃப்ரீலான்சர் விசாவை எடுத்துட்டு அதோட உங்க ஃபேமிலிக்கு நீங்க வந்து ஸ்பான்சர் பண்ணிக்கலாம். ஓகேவா? இந்த 3 டைப்பான விசா வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப முக்கியமான விசா. வீடியோ பார்த்துட்டு இருக்க வரைக்கும் யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா மறக்காம ஒரு லைக் பண்ணிடுங்க. ஓகேவா? மூணாவது முக்கியமான டாபிக் வந்து பாத்தீங்கன்னா துபாயில வந்து நாங்க எங்க தங்கலாம், எங்க வந்து விலை வந்து கம்மியா இருக்கும்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து என்கிட்ட கேட்டிருந்தீங்க. கரெக்டா? இதுக்கு நான் எதுவுமே சொல்ல மாட்டேன், நான் ஒரு ஆப் மட்டும் சொல்றேன். அந்த ஆப் பேர் வந்து பாத்தீங்கன்னா டுபிசல். ஆமாங்க, இந்த ஆப் வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகேவா? இந்த ஆப்ல வந்துட்டு நீங்க உங்க மொபைல் நம்பர் இல்லாட்டி இமெயில் ஐடி வச்சு நீங்க சைன்இன் வந்து பண்ணிக்கலாம். பண்ணிக்கிட்டு இங்க யார் யாரெல்லாம் பெட் ஸ்பேஸ், பார்ட்டிஷன், ரூம்ஸ், ஃபேமிலி ரூம், பேச்சுலர் ரூம்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட ரூம்ஸ் ஆப்ஷன் இருக்கும். நீங்களே டைரக்டா அந்த ரூம் ஓனரோட கான்டாக்ட் பண்ணி உங்களோட ரூமை நீங்க வந்து புக் பண்ணிக்கலாம். ஆமா, இப்ப நீங்க என்கிட்ட கேட்டீங்கனாலோ இல்ல இன்னொன்னு ஆள் கிட்ட கேட்டீங்கனாலோ அவங்க ஒரு நடுவுல மீடியேட்டரா இருந்து அவங்களுக்கான சார்ஜஸா கண்டிப்பா எடுப்பாங்க. அதுக்கு நீங்களே டைரக்டா ரூம் ஓனர் கிட்ட பேசி உங்களோட ரூமை வந்து நீங்க புக் பண்ணிக்கலாம். ஓகே ப்ரோ, அதெல்லாம் ஓகே. ஆனா எந்த ஏரியால ப்ரோ விலை கம்மியா இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா அது நான் சொல்றேன். ஓகேவா? அதை நல்லா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஏரியா சத்வா, SATWA. ஓகேவா? ரெண்டாவது ஹோர்லாண்ட்ஸ். ஓகேவா? மூணாவது டேரா, நாலாவது அல்ரிகா, அஞ்சாவது பிசினஸ் பே. இந்த 5 ஏரியா வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் ரேட் வந்து அஃபோர்டபுளா இருக்கும், பிளஸ் நல்ல ஏரியாவும் இருக்கும், தமிழர்களும் ஜாஸ்தியா இருப்பாங்க. நீங்க ஃபேமிலியா வந்தாலும் அந்த ஏரியால இருக்கலாம், நீங்க பேச்சுலரா வந்தாலும் அந்த ஏரியால இருக்கலாம். அந்த ஏரியால பாத்தீங்கன்னா விலை கொஞ்சம் கம்மியா இருக்கும். சோ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம என்னென்ன விசான்னு பார்த்துட்டோம். செகண்ட் எப்படி டைப்பான விசா இருக்குன்னு வந்து பார்த்துட்டோம். மூணாவது வந்து எங்கெங்க தங்குறதுன்னு பார்த்துட்டோம். கரெக்டா? இப்ப நாலாவது நம்ம என்ன பார்க்க போறோம்னு வந்து பாத்தீங்கன்னா எந்தெந்த ஜாப் போர்ட்டல்ல வந்து துபாயில வந்து அப்ளை பண்ணலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா நல்லா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் இருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா பயட். ஓகேவா? இந்த ஆப் வந்து யூஏஇல ரொம்ப ஃபெமிலியருங்க. யூஏஇல இருக்கிற நிறைய லோக்கல் கம்பெனிஸ், ஸ்டார்ட் அப் கம்பெனிஸ், ஐடி கம்பெனிஸ் ஃபுல்லாமே வந்து பாத்தீங்கன்னா பயட்ல அவங்களோட ஜாப் போஸ்டிங் வந்து போடுவாங்க. ஓகேவா? நம்பர் 2 வந்து பாத்தீங்கன்னா நக்கரி கல்ஃப். ஆமாங்க, நக்கரி கல்ஃப்ங்கிறது பாத்தீங்கன்னா ஒரு யூஏஇ ஜாப் போர்ட்டல். அதுலயே நீங்க வந்து உங்களோட ஜாப் வந்து நீங்க அப்ளை பண்ணிக்கலாம். மூணாவது வந்து பாத்தீங்கன்னா கல்ஃப் டேலண்ட். இது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான வெப்சைட், ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான போர்ட்டல் வந்து சொல்லலாம். இதுல உங்க ஜாபை வந்து தேடிக்கலாம். ஓகேவா? நாலாவது முக்கியமான விஷயம், இது ஜாப் போர்ட்டல் கிடையாது, ஒரு அவேர்னஸ் நியூஸ். ஓகேவா? எனக்கு தெரிஞ்சு என்னோட ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் யூஏஇக்கு வராங்க, வேலை தேடி வராங்க.
நான் அவங்க கிட்ட முன்னாடியே பல தடவை சொல்லியிருக்கேன், ஒரு ஜாப் கன்சல்டிங்கிட்ட போய் நீங்க வந்து உங்க காசை கொடுக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஃபார் எக்ஸாம்பிள், என்னோட ஃப்ரெண்டு ஊர்ல இருந்து வந்திருக்கான், அவனுக்கு இந்த விஷயம் இங்க நடக்கிறது அவனுக்கு தெரியாது. அவன் என்ன பண்ணிருக்கான், ஒரு ஜாப் கன்சல்டிங் கம்பெனிக்கு போயிட்டு இந்த மாதிரி இன்டர்வியூ கொடுத்துருக்கான். அவங்க என்ன சொல்லியிருக்காங்க, ஓகே நாங்க வேலை ரெடி பண்ணி தரோம், எங்களுக்கு வந்து ஒரு 300 dirhams மட்டும் கொடுங்க, நாங்க வேலை ரெடி பண்ண தரோம்னு சொல்லியிருக்காங்க. அவன் என்ன பண்ணிட்டான், நம்பி கொடுத்துட்டான். இன்னையோட 6 months ஆச்சு, காசும் வரல, வேலையும் கிடைக்கல. ஸோ இந்த மாதிரி ஸ்கேம்ல நீங்க மாட்டிக்காதீங்க. துபாயில உங்களுக்கு ஜாப் தரவன் ஜாபை கொடுப்பான், காசு கேட்க மாட்டான், காசை கொடுக்காதீங்க. ஸோ நம்ம அடுத்தது வந்து என்ன பார்க்க போறோம்னு வந்து பாத்தீங்கன்னா, ஓகே ப்ரோ ஜாப் போர்ட்டல் சொல்லிட்டீங்க, எந்தெந்த ஏரியால வந்து வாக்கின் நாங்க போய் ஜாப் தேடலாம் அப்படிங்கறத நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேவா? ஃபர்ஸ்ட் ஏரியா வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா பிசினஸ் பே. துபாய் பிசினஸ் பே பாத்தீங்கன்னா ஒரு பிஸியான ஹப்புங்க, ஏகப்பட்ட கம்பெனிஸ் இருக்கு. ஏகப்பட்ட கம்பெனிஸ் தான். More than IT park of Chennai, more than IT park of Bangalore, there are like thousands and thousands of companies in Business Bay. So நீங்க walk-in போடுறீங்க, Business Bayக்கு போறீங்கன்னா உங்க பேக்ல ஒரு ரெஸ்யூம் 500 ரெஸ்யூம் எடுத்து வச்சுக்கோங்க. எடுத்து வச்சுக்கிட்டு Business Bayக்கு போனீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஆப்வியஸ்லி உங்களுக்கு 500 ரெஸ்யூம் கொடுத்தீங்கன்னா 10 கால் வரும். ஓகேவா? ரெண்டாவது ஏரியா வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா துபாய் மீடியா சிட்டி. அது என்னடா மீடியா சிட்டி அப்படின்னு வந்து நிறைய பேருக்கு தெரியாம இருக்கலாம். அதாவது நான் மீடியால இன்ட்ரெஸ்டடா இருக்கேன், நான் எடிட்டிங் பண்ணுவேன், நான் கிராஃபிக் டிசைனிங் பண்ணுவேன், எனக்கு வந்து பைத்தான் நல்லா தெரியும், இந்த மாதிரி மீடியா ரிலேட்டடா உங்களுக்கு பண்ணணும் அப்படின்னு ஆசையா இருந்துச்சுன்னா துபாய் மீடியா சிட்டிக்கு போங்க. மூணாவது இன்டர்நெட் சிட்டி. ப்ரோ இது என்ன ப்ரோ இன்டர்நெட் சிட்டி அப்படின்னு கேட்கலாம். கரெக்டா, இன்டர்நெட் சிட்டி வந்து வேற ஒண்ணுமே இல்லைங்க, துபாயில இருக்கிற அனைத்தும் ஐடி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கம்பெனி பாத்தீங்கன்னா இன்டர்நெட் சிட்டில தான் இருக்கு. ஓகேவா? இல்ல ப்ரோ நான் படிக்கல, நான் வந்து ஜஸ்ட் வந்து நார்மல் ஒரு டிகிரி ஹோல்டர், எனக்கு ஏதாவது ஒரு வேலை கிடைச்சாலும் பரவாயில்ல, எனக்கு ஒரு சேல்ஸ் ஒரு ரீட்டைல் ஜாப், நான் ஒரு கடையில வேலை பார்க்கணும், எனக்கு இந்த மாதிரி நார்மலா ஒரு என்ட்ரி கிடைச்சா போதும், ஒரு 2000 ரூபாய் சம்பளம் இருந்தா போதும் ப்ரோ அப்படின்னு வந்து நினைச்சீங்கன்னா நீங்க எந்த ஏரியால இருக்கணும்னா ரிகா போங்க. ரிகால ஏகப்பட்ட சின்ன சின்ன கம்பெனி, சின்ன சின்ன கடை, சின்ன சின்ன துணி கடை, ஏகப்பட்ட சூப்பர் மார்க்கெட் எல்லாமே இருக்கு. நீங்க உங்களோட வேலை எங்க தேடிக்கலாம். ரெண்டாவது, இந்த மாதிரி எந்த ஏரியால வந்து உங்களுக்கு ஏகப்பட்ட சூப்பர் மார்க்கெட் இல்ல ஹோட்டல் வேலை தேடணும்னா நீங்க வந்து ஹோர்லாண்ட்ஸ்லயும் தங்கிக்கலாம். ஏகப்பட்ட தமிழ் மக்கள் இருக்காங்க, அங்க உங்களுக்கு டிகிரி முடிக்கிட்டு இந்த வேலை கிடைக்கும். வீடியோ பார்த்துட்டு வரைக்கும் யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா மறக்காம ஒரு லைக் பண்ணிடுங்க ப்ளீஸ். ஓகேவா? இப்ப நீங்க இவ்வளவு விஷயம் நான் சொல்லிட்டேன்ல, நான் இப்ப என்ன ஒரு முக்கியமான விஷயம் சொல்ல போறேன்னா, துபாயில எந்த இண்டஸ்ட்ரி வந்து உங்களுக்கு நல்லா காசு சம்பாதிக்கலாம் அப்படின்னு வந்து ஒரு டாப் 5 இண்டஸ்ட்ரி சொல்ல போறேன், மறக்காம நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேவா? நம்பர் 5ல என்ன இண்டஸ்ட்ரி இருக்குன்னு வந்து பாத்தீங்கன்னா ஆயில் அண்ட் கேஸ் இண்டஸ்ட்ரி இருக்குங்க. நிறைய பேர் பெட்ரோல் இன்ஜினியர்ஸ், கெமிக்கல் இன்ஜினியர்ஸ் எல்லாம் நிறைய பேர் இருப்பீங்க. உங்களுக்கு ஆயில் அண்ட் கேஸ் இண்டஸ்ட்ரியில வந்து ஏகப்பட்ட காசு வந்து சம்பாதிக்கணும். ஓகேவா? நம்பர் 4ல இருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா பேங்கிங் அண்ட் ஃபைனான்ஸ். ஆமாங்க, துபாய் வந்து பாத்தீங்கன்னா ஒரு வேஸ்ட் கண்ட்ரி. கரெக்டா, ஒரு சூப்பர் கண்ட்ரினே வந்து சொல்லலாம். ஏன்னா இங்கே மட்டும் தான் பாத்தீங்கன்னா இந்தியன்ஸ், அரப்ஸ், மொராக்கன்ஸ், எஜிப்சியன், கல்ஃப் கண்ட்ரீஸ்ல இருக்கிறவங்க, யூரோப்பியன்ஸ், பிலிப்பினோஸ், பாகிஸ்தானிஸ், ஆப்கானிஸ்தான் சொல்லிட்டு ஏகப்பட்ட நாடுல இருந்து துபாயில வந்து தங்கியிருக்காங்க. ஸோ பேங்கிங் அண்ட் ஃபைனான்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் வந்து பாத்தீங்கன்னா இங்கே ஒரு ஹை டிமாண்டபிள் ஜாப் ஆஸ் வெல் அஸ் ஹை பேயபிள் ஜாப்னு வந்து சொல்லலாம். ஓகேவா? அடுத்த இண்டஸ்ட்ரி என்னன்னு வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப முக்கியமான இண்டஸ்ட்ரி. ஒண்ணுமே இல்லை, என்ன சுத்தி பாருங்க, இங்க ஏகப்பட்ட பில்டிங்ஸ் இருக்கு. கரெக்டா, ஏகப்பட்ட பில்டிங்ஸ். என்ன ஃபீல்டு அது? சிவில் ஃபீல்டு. நீங்க சிவில் இன்ஜினியரா இருக்கீங்க, இல்ல வந்து நீங்க சைட் இன்ஜினியரா இருக்கீங்க, இல்ல நீங்க சிவில் சம்பந்தப்பட்ட வேலை வேணும்னா துபாய் இஸ் த பெஸ்ட் பிளேஸ் ஃபார் சிவில் இன்ஜினியரிங். ஓகேவா? நம்பர் 2ல இருக்கிறது என்னன்னு பாத்தீங்கன்னா ஐடி இண்டஸ்ட்ரிங்க. நான் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை, ஐடி வந்து ஒன் ஆஃப் த டாப் பேயிங் ஜாப் அண்ட் ஹையஸ்ட் பெய்ட் கம்பெனிஸ் இன் யூஏஇ. ஓகே, இவ்வளவு சொல்லிட்டீங்க ப்ரோ, அப்ப நம்பர் 1ல என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா நம்பர் 1 இல்லைங்க, எத்தனை கார் இருக்கு, எத்தனை பைக் இருக்கு, எத்தனை லாரி இருக்கு. அதாவது ஆட்டோமேஷன் இண்டஸ்ட்ரி, ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரி வந்து பாத்தீங்கன்னா துபாயில வந்து ஒன் ஆஃப் த ஹையஸ்ட் பெய்டு இண்டஸ்ட்ரின்னு வந்து சொல்லலாம். ஓகேவா? சோ அடுத்து என்னன்னு நம்ம பார்க்கலாம். ஓகே, எல்லாம் பார்த்துட்டோம். இப்போ உங்களுக்கு பிடிச்ச டாபிக் வர போறோம். என்ன டாபிக்? சேலரி. ஆமாங்க, நிறைய பேர் வந்து எதிர்பார்த்துட்டு இருப்பீங்க, துபாயில என்ன சம்பளம், துபாயில என்ன சம்பளம், துபாயில என்ன சம்பளம், துபாயில என்ன சம்பளம். அதுதான் நான் சொல்ல போறேன். ஃபர்ஸ்ட் ஃப்ரெஷர்ஸ்னா யாருன்னு நீங்க தெரிஞ்சுக்கணும். நான் காலேஜ் முடிச்சிட்டேன் ப்ரோ, நான் வேலை தேடி வரேன். ஃப்ரெஷரா? ஆமா, நீ ஃப்ரெஷர் தான். அப்புறம் அது மட்டும் ஃப்ரெஷர் கிடையாது. நீங்க ஊர்ல 2 வருஷம் வேலை பார்த்திருக்கீங்க, இல்ல ஊர்ல 3 வருஷம் வேலை பார்த்திருக்கீங்க, துபாய்க்கு வேலை தேடி வரீங்கன்னா நீங்களும் ஃப்ரெஷர் தாங்க. துபாயை பொறுத்த வரைக்கும், அதாவது யுஏஇ யுனைடெட் அரப் எமிரேட்ஸை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு கல்ஃப் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தா மட்டும்தான் யூ வில் பி கன்சிடர்ட் ஆஸ் அன் எக்ஸ்பீரியன்ஸ் கேண்டிடேட். இல்ல நான் ஊர்ல 2 வருஷம் வேலை பார்த்துட்டு நீங்க துபாய்க்கு வேலை தேடி வந்தாலும் யூ ஆர் அ ஃப்ரெஷர் தான். ஓகே, ஃப்ரெஷருக்கு என்ன சம்பளம் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு பாஸ்போர்ட்டுக்கு ஒவ்வொரு வேல்யூ இருக்கு. கரெக்டா? இப்ப நான் ஒரு கம்பெனில வேலை பார்க்கறேன், இந்தியன் பாஸ்போர்ட்டுக்கு ஒரு சம்பளம் இருக்குங்க. ஓகேவா? சோ ஃப்ரெஷரா வந்தீங்கன்னா உங்களோட சம்பளம் 2500 to 4000 dirhams தாங்க இருக்கும். இதுதான் வந்து ஒரு ஃப்ரெஷருக்கான சம்பளம். ஓகே ப்ரோ, ஃப்ரெஷருக்கு இந்த சம்பளம். எக்ஸ்பீரியன்ஸான ஆளுக்குலாம் என்ன மாதிரி ப்ரோ சம்பளம் அப்படின்னு வந்து நீங்க கேட்கலாம். நான் வந்து ஊர்ல ஒரு 5 வருஷம் வேலை பார்த்திருக்கேன், நான் ஊர்ல ஒரு 6 வருஷம் வேலை பார்த்திருக்கேன், நான் மேனேஜரா இருந்திருக்கேன், நான் சீனியர் மேனேஜரா இருந்திருக்கேன், எனக்கு எந்த மாதிரி ப்ரோ சம்பளம் எதிர்பார்க்கலாம் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா நீங்க 7000 dirhams to 15000 dirhams வந்து சம்பளம் வந்து நீங்க எதிர்பார்க்கலாம். கண்டிப்பா கொடுப்பாங்க. யாருக்கு? above 5 years எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறவங்களுக்கு மட்டும் தான் அந்த சம்பளம் கிடைக்கும்.
ஆமாங்க. ஸோ இதுதான் வந்து பேசிக் ஐடியா. அதாவது நான் யூஏக்கு வர ஐடியால இருக்கேன் அப்படின்னு பாக்குறவங்களுக்கு இந்த வீடியோ வந்து கண்டிப்பா ஒரு ஐடியா கிடைச்சிருக்கும். கரெக்டா இல்லையா? ஆமாங்க. ஸோ இதுதான் நம்ம வீடியோ. ஓகேவா? இதே காட்டில இன்னும் டீப்பான பர்டிகுலர் இண்டஸ்ட்ரிக்கு பர்டிகுலர் ஹையரிங்க்கு நம்ம சேனலை ரெகுலரா ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகேவா? நம்ம வீக்லி வந்து 2 வீடியோஸ் போடுறோம். 2 வீடியோஸ் வந்து எல்லாமே கவர் பண்ணி போடுறோம். ஓகேவா? ஸோ நம்ம சேனல்ல வந்து பாக்குறவங்களுக்கு நான் ஒரு ஹெல்ப் பண்ணலான்னு இருக்கேங்க. இதுதான் முக்கியமான மேட்ரு. இந்த ஹெல்ப் என்னன்னு சொல்றதுக்கு முன்னாடி இன்னும் ஒரு முக்கியமான டாபிக் இருக்கு. அதை மட்டும் நான் கவர் பண்ணிக்கிறேன் ப்ளீஸ். ஓகேவா? அது என்ன டாபிக் வந்து பாத்தீங்கன்னா, நிறைய பேர் கேட்டுருங்க, யூஏ வந்து பொண்ணுங்களுக்கு சேஃபா, யூஏல என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருக்கு, துபாயில ஜாப் தரனால என்ன பெனிஃபிட் இருக்கு நிறைய பேர் கேட்டுருங்க. அதே நான் ஒரு பேசிக்கா ஒரு ரஃபான ஐடியா கொடுத்துறேன், உங்களுக்கு கிடைக்கும். ஓகேவா? ஸோ துபாயை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா சேஃப்டிக்கு நம்பர் ஒன். நீங்க உங்க போனை வந்து இப்படி தரையில வச்சுட்டு போயிட்டு 1 மணி நேரம் வந்து பார்த்தா கூட அந்த போன் அதே இடத்துல தான் இருக்கும். ஏன்னா நான் கார் கீ எடுத்து நான் என்னோட கார்ல வச்சுட்டு நான் எங்கேயாச்சும் வெளியே ஷாப்பிங் போயிட்டு வந்தாலும் என்னோட கீ அங்கே தான் இருக்குங்க. ஸோ சேஃப்டியை பொறுத்த வரைக்கும் துபாயில எந்த காம்ப்ரமைஸுமே கிடையாது. பக்கா சேஃப்டி கண்ட்ரி. செகண்ட், பொண்ணுங்களுக்கு சேஃப்டின்னு கேட்டீங்கன்னா, தங்கச்சி, அக்கா, சகோதரிகளே, நீங்க துபாய்க்கு வர என்ன இருந்துச்சுன்னா துபாயை நம்பி வரலாம். ஏன்னா சேஃப்டி பக்கா சேஃப்டி. ஒரு பிரச்சனையும் ஆகாது. ஏன்னா இங்க விமன் லா வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ஸ்ட்ராங்கான லா, வெரி பெஸ்ட் லா. அதனால பக்காவா உங்களுக்கு சேஃப்டியா இருக்கும். 3வது, துபாயில இருக்கிறனால என்ன பெனிஃபிட் ப்ரோ அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா, துபாய்ங்கிறது வந்து பாத்தீங்கன்னா இப்போ வந்து உலகத்திலேயே ஒரு பிசினஸ் ஹப்பா வந்து மாறிடுச்சு. அதாவது துபாய்ங்கிறது ஒரு சென்டர் பாயிண்ட் ஆஃப் த வேர்ல்டு மாதிரி. அதாவது யூஎஸ்ஏ, யூரோப்பியன் கண்ட்ரிஸ் வந்து பிசினஸ் ஹப் வந்து துபாயில வைக்கிறாங்க. நம்ம ஏசியன் கண்ட்ரிஸ், இந்தியா, ஸ்ரீலங்கா, பாகிஸ்தான், ரஷ்யா, இந்த நாடு ஃபுல்லாவும் வந்து துபாயில தான் வைக்கிறாங்க. ஸோ துபாய்ங்கிறது ஒரு பிசினஸ் ஹப் மாதிரி ஆயிடுச்சு. ஸோ 2025ல ஜாப் மார்க்கெட் எங்கேயோ போகுது, பயங்கரமா இன்க்ரீஸ் ஆக போகுது. ஓகேவா? ஸோ துபாய்க்கு வர ஐடியால இருந்தீங்கன்னா தாராளமா வாங்க. ஃபர்ஸ்ட் 1 இயர் கொஞ்சம் செட் ஆறதுக்கு கொஞ்சம் ஸ்ட்ரகிளா தான் இருக்கும். அதாவது முன்ன பின்னதான் இருக்கும். செட் ஆயிடுச்சு, ஒரு நல்ல ஜாப் கிடைச்சிருச்சு, நல்ல இடம் கிடைச்சிருச்சு, ஒரு நல்ல ஹை இன்கம் கிடைச்சிருச்சுன்னா துபாயில யூ கேன் லிவ் a வெரி குட் லைஃப் அண்ட் ஐ அம் சஜஸ்டிங் யூ. ஸோ ஒரு ஹெல்ப், ஒரு கிவ் அவே அப்படிங்கிற விஷயத்துக்கு நான் இது வரைக்கும் வந்ததில்ல. ஃபர்ஸ்ட் டைம் நான் என்னன்னு சொல்றேன், உங்களை ஒரு ஆளுக்கு நான் வேலை வாங்கி தரலான்னு இருக்கேங்க. என்னடா இவ்வளவு பேர் பாக்குறாங்க, ஒரு ஆளுக்கு தான் கேட்டா, ஆமாங்க, கோச்சுக்காதீங்க. இப்போதைக்கு எனக்கு அவ்வளவா சக்தி வந்திருக்கு. ஓகேவா? அந்த என்ன ஜாப் அப்படிங்கறது வந்து நான் இன்ஸ்டாகிராம்ல என்னோட ஸ்டோரியில வந்து நான் போட போறேங்க இந்த வீடியோ கழிச்சு. ஓகேவா? அதை நான் ஸ்டோரியை வந்து ஹைலைட்ல வச்சிருப்பேன். அதை பார்த்துட்டு டிஎம் பண்றவங்க பண்ணுங்க. ஸோ இதான் கைஸ் துபாயை பத்தின பேசிக் ஐடியா. அடுத்த வீடியோல சந்திக்கும் வரை டேக் கேர். பாய்.